கிடைக்கும்லாம் தெரியல. அதுக்கப்புறம் இதுல என்ன ஒரு ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம்னா, நிறைய பேர் நிறைய ஸ்கோர் பிசில வாங்கியிருக்காங்க. நீங்க வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு ரேங்க் ஆவீங்களான்றதே டவுட் ஆயிடும். ஏன்னா அதுக்குதான் ரீநீட் வேணும்ன்றோம். இந்த காப்பீடிச்ச மாணவர்கள்லாம் 600ல இருந்து 720 வரைக்கும் இருக்கிற அந்த காப்பீடிச்ச மாணவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, இப்ப 595 ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ரேங்கிங் வந்து ரொம்ப மாறிடும். பிரைவேட் காலேஜ் ஏன்னா கிடைக்கிறதோ இல்ல டீம்டு யூனிவர்சிட்டி கிடைக்கிற ரேஞ்சு கூட விட தள்ளி போகலாம். ஏன்னு கேட்டா 600, அதாவது 596ல இருந்து 720 வரைக்கும் இருக்கிற பிசி ஸ்டூடெண்ட்டை எடுத்து பாருங்க ரேங்கிங் ஆல் இண்டியா லெவல்ல. அப்போ வந்து உங்களுக்கு புரியும் நம்ம ரேங்க் ஆகுமா ஆல் இண்டியா லெவல்ல. ஏன்னா உங்களுக்கு பிசிக்கு இவ்வளோதான் இருக்குது சீட்டு. ஸோ அப்போ நம்ம ரேங்கிங் ஆக முடியுமா முடியாதான்றது உங்களுக்குமே புரியும். இன்னொன்று, தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ளிகேஷன் போட்டுட்டு அதுல ஒரு ரேங்கிங் வரும். அப்போ வந்து நீங்க